ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். ரொம்ப ஈஸியாக பட்டர் குக்கீஸும் நியூட்டெல்லா ப்ரௌனியும் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கப்போட அளவு 250 ml. இதில் 225 ml பட்டர் எடுத்துக்கணும். சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஃபுட் ப்ராசஸரில் பீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் அதுலேயும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இந்த கப்போட அளவு 125 ml. இதில் 3/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சு ஒன்று ஒன்றா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். 1 முட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிடணும். மைதா எடுத்துக்கணும். மைதாவை நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மைதா 1/4 கப் எடுத்திருக்கேன். இது 1 கப்பு, இது 1/4 கப்பு எடுத்து நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மைதாவை சேர்த்து லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. மைதாவை சேர்த்துட்டு ஹை ஸ்பீடு வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கிளியராக தெரியணும்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக செஞ்சு காமிக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கணும். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நெய்பர்ஸ்க்கெலாம் கிஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி குக்கீஸ்லாம் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், குக்கீஸ் பேட்டர் ரெடி ஆயிருச்சு. எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். குக்கீஸ் செய்கிறதுக்கு இந்த நாசில் எடுத்திருக்கேன். பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி நாசிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், கையிலலாம் ஒட்டாது. குக்கீஸ் பேட்டரை பைப்பிங் பேக்கில் சேர்த்துட்டு ஓரத்தில் கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு காமிக்கிறேன். சேர்த்துட்டு ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு ஓவனில் உள்ள ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டு அதில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. குக்கீஸ் ஷேப்பில் போடுவோன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த நாசில் எடுத்து இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷம் வச்சு எடுக்கணும். ஓவன்லேருந்து எடுத்த உடனே கட் பண்ணி பார்த்தா கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குக்கீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இருந்தால் கண்டிப்பாக ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள்.
பேக் சைடு லைட்டாக ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பட்டர் குக்கீஸ் சூப்பராக வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் நல்லா கரெக்டாக வரும். ஒவ்வொருத்தங்க ஓவனில் டைமிங் மாறும். குக்கீஸ் எந்த டைமிங்கோ அந்த டைமிங்கில் வச்சுக்கோங்க. எனக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கீஸை வச்சு சர்வ் பண்ணலாம். நியூட்டெல்லா ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 முட்டை எடுத்துக்கணும், அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்க கூட செஞ்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது. இந்த அளவு பீட் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டையோட உப்பு சேர்த்து பீட் பண்ணால் முட்டை ஸ்மெல் எதுவும் இருக்காது. நியூட்டெல்லா 250 கிராம் எடுத்துக்கணும். நியூட்டெல்லாவை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் சுகர்லாம் எதுவும் கிடையாது, நியூட்டெல்லா மட்டும்தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ரௌனி ரெசிபியும் இருக்குது. நியூட்டெல்லா வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கணும். மைதாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மைதாவை சேர்த்த உடனே லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பீட் பண்ணிக்கணும். பேக்கிங் ட்ரேயில் ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுக்கணும். அப்புறம் கேக் பேட்டரை ஊற்றணும். ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சு எடுக்கணும். 15லேருந்து 20 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று எங்களோட அனிவர்சரி, ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு ப்ரௌனி செஞ்சேன். இந்த அளவில் 6 பீஸ் வந்துச்சு. நியூட்டெல்லா ப்ரௌனியும் பட்டர் குக்கீஸும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க, நான் சொன்ன அளவுலையே. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.